மக்களவை சபாநாயகர், துணை சபாநாயகர் தேர்வு குறித்து எதிர்க்கட்சிகளுடன் என்டிஏ கூட்டணி சார்பில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது சிறப்பு செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார். வசந்தி, வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். 18வது மக்களவை கூட்டமானது 2வது நாளாக இன்று தொடங்க இருக்கிறது. நேற்று நடந்த முதல் கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் இடைக்கால சபாநாயகராக பருத்ரு ஹரி தேர்ந்தெடுக்கப்பட்டார். எனவே அவர் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களை அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். குறிப்பாக நேற்று முதல் ஆளாக பிரதமர் நரேந்திர மோடி எம்பியாக பதவியேற்றார். அதற்கு பிறகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பியூஷ் கோயல், அனுராக் தாக்கூர் உள்ளிட்ட 280 எம்பிக்கள் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது 2வது நாளான இன்று பல்வேறு, அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 எம்பிக்கள் உள்ளிட்ட பிற மாநிலங்களை சேர்ந்த 260 எம்பிக்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக இன்று பதவியேற்பை பொறுத்த வரைக்கும் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் 1 மணியிலிருந்து பதவியேற்பதாக தகவல்கள் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் பதவியேற்கக்கூடிய நபர்களுடைய பட்டியல்களானது சசிகாந்த் செந்தில் பதவியேற்கிறார். அதே போல கலாநிதி வீராசாமி, அதே போல தமிழச்சி தங்கப்பாண்டியன், தயாநிதி மாறன், டிஆர் பாலு, அதன் பிறகு அண்ணாதுரை, அதன் பிறகு ராஜா, அதே போல கணபதி ராஜ்குமார், துரை வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டோர் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் பதவியேற்பதாக கூறப்பட்டிருக்கிறது. அதே போல 2 மணிக்கு மேலே பதவியேற்பவர்கள் பார்த்தீங்கன்னா மாணிக் தாகூர், கார்த்தி சிதம்பரம், அதே போல விஜய் வசந்த் போன்றோர் இந்த இதில் பதவியேற்பதாக நமக்கு தகவல்கள் வெளியாக இருக்கிறது. அதாவது பதவியேற்பு, அதாவது கடந்த காலங்களில் தமிழக எம்பிக்கள் பதவியேற்கும் போது தமிழ் வாழ்க, பெரியார் வாழ்க அப்படின்னு முழக்கமிட்டு தங்களுடைய பதவியேற்பை செய்து கொண்டாங்க. இந்த நிலையில அந்த பதவியேற்பு விழாவின் போது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பாஜக, எதிரணியில் இருக்கக்கூடிய பாஜக ஜெய் மாதா கி ஜெய், அதே போல் பல்வேறு முழக்கங்களை ஆப்போசிட்டில் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் இந்த முறை தமிழக எம்பிக்கள் எதை கூறி அவங்க பதவியேற்றிருப்பாங்க அப்படின்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் குழுமி இருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் சபாநாயகர் தேர்தலானது நடைபெற இருக்கிறது. சுதந்திர வரலாற்றில் முதல் முறையாக எதிர்கட்சிகளையும் தற்போது கூட்டணியின் பலம் அதிகரித்தனால அவங்களும் சபாநாயகர் தேர்வில் போட்டியிடும் பட்சத்தில் முதல் முறையாக சபாநாயகர் தேர்வு அப்படின்றது நடக்கிறதுக்கு இருக்கு நாளைக்கு. அதற்காக தான் இன்று பாஜகவுடைய முக்கிய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அதே போல நாடாளுமன்றத்துடைய விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோர் இந்திய கூட்டணியின் தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதாவது சபாநாயகர் தேர்வு என்பது சுமூகமாக நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறுகிறது. குறிப்பாக சபாநாயகர் தேர்வை ஒருமனதாக துணை சபாநாயகர் அப்படின்ற ஒரு இதற்கு முன்பு துணை சபாநாயகர் என்பது இல்லை, அது ஒரு கட்டாயமான இதுவும் இல்லை, மரபின் அடிப்படையில் அது கிடையாது. எனவே அப்படி துணை சபாநாயகர் அப்படின்றது ஆளுங்கட்சி விருப்பப்பட்டா அதை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இருக்குமே தவிர அது கட்டாயத்தின் பேரில் கொடுக்க முடியாது. அந்த அடிப்படையில் ஒருவேளை சபாநாயகரை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டு துணை சபாநாயகரை கொடுப்பதாக என்டிஏ கூட்டணியோ அல்லது முக்கிய அமைச்சர்களோ சொல்லலாம். இதற்கு இந்திய கூட்டணி தரப்பில் என்ன அவங்க முடிவு எடுப்பாங்க அப்படின்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சபாநாயகர் பொறுப்பு தங்களுக்கு வழங்க வேண்டும் என பாஜகவுடைய என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் கட்சியும் அதே போல ஜனதாதள கட்சியும் கூறி வராங்க. இதில் ஜனதாதள கட்சி மட்டுமே சபாநாயகர் யாராக இருந்தாலும் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு கூறியிருக்காங்க. ஆனால் தெலுங்கு தேசம் இது வரைக்கும் எந்த ஒரு நிலைப்பாடும் தெரிவிக்கலை. எனவே துணை சபாநாயகரை ஒருவேளை தெலுங்கு தேசத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் முன்பு அடிப்பட்ட நிலையில தற்போது சபாநாயகர் தேர்வு குறித்தும் அதோட துணை சபாநாயகர் ஒருவேளை கொடுக்கப்படலாமா, அது எதிர்கட்சிகளுக்கு தரப்படுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. அந்த நிலையில இன்று 2வது நாளான இன்று இந்திய கூட்டணி தலைவர்கள், எம்பிக்கள் அனைவருமே இன்று மாலை கூட இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் முக்கியமாக எதிர்கட்சி தலைவர் யார் அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரியும். ஏன்னா ஒரு சபாநாயகர் தேர்வுக்கு முன்பு
அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல எதிர்க்கட்சி தலைவராக யார் அப்படின்றது முக்கியமாக படும். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் தான் ஆளுங்கட்சியில் இருக்கவங்களும் எதிர்க்கட்சி தலைவரும் இணைந்து தான் சபாநாயகரை வந்து அமர்க்கையில் வந்து உட்கார வைப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாகப்படுவதால் இந்திய கூட்டணி சார்பில் அது குறித்தும் இன்றைய மாலைக்கு தேர்வு செய்யப்படும், முடிவுகள் எட்டப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் இன்று சபாநாயகருக்கான அந்த ஒருமித்த கருத்து எழப்பட்டதா அப்படின்ற முக்கிய முடிவுகளும் இன்னும் சட்ட நேரத்தில் வெளியாகிருக்கு.